தமிழ் சினிமாவுல வந்து நடிப்பு திறமை அப்படிங்கிறத தாண்டி தன்னுடைய குரல் வளம், உச்சரிப்பு இத வந்து வித்தியாசமான முறையில பயன்படுத்தி சாதனை படைச்சவங்க வந்து ஒரு சில பேர் தான் இருக்காங்க. அதுலயும் வந்து நகைச்சுவை நடிகர்கள்னு பார்க்கும்பொழுது, நடிகர் குமரிமுத்து மறைந்த நடிகர் குமரிமுத்து அவர்களுக்கு அப்புறம் வித்தியாசமான தன்னுடைய சிரிப்பினால வந்து நம்ம எல்லாரையும் சிரிக்க வச்சவர் வந்து மதன் பாபு அவர்கள். இன்னொரு விஷயம் அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, புதுசா சினி ஃபீல்டுக்கு வரவங்க மட்டும் இல்ல, எந்த ஃபீல்டுல இருக்கிறவங்களும் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன, கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மதன் பாபு அவர்கள்கிட்ட இருந்து நாம வந்து இத்தனை ஆண்டு காலமா இருக்கிறோம், நம்ம இவ்வளோ பெரிய சீனியரு, இவன் நேத்து வந்த பையன் அப்படிங்கிற வேறுபாடே பார்க்க மாட்டாரு. ஈகோவே இல்லாம எந்த விதமான கதாபாத்திரமா இருந்தாலும் தயங்காம நடிப்பாரு. இப்படி மதன் பாபு அவர்கள்கிட்ட இருந்து நாம கத்துக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். மதன் பாபு நம்மக்கிட்ட இல்ல, மதன் பாபு இனிமே சினிமாவுல நடிக்க மாட்டார் அப்படிங்கிற குறையெல்லாம் தெரியாத அளவுக்கு நிறைய நகைச்சுவை காட்சிகள்ல நடிச்சிருக்காரு. அந்த ஒரு சின்ன ஆறுதலோட மதன் பாபு அவர்களை இழந்து வாடக்கூடிய அவருடைய குடும்பத்தினர், ரசிகர்கள் அனைவருக்கும் ஆழ்ந்த இரங்கலும், அனுதாபங்களும்.